சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோடு 1 மணி நேரம் ஒளிபரப்பியிருக்காங்க. இதுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்து மனோஜ் கடையில பணம் காணாம போச்சு இல்லையா, அதை வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மனோஜும் ரோகிணியும் வராங்க. விஜயா நேராக போயிட்டு என்ன மனோஜ் காசு காணாம போயிடுச்சுன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா அந்த பணத்தை திருடினது கடையில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தாங்கள்ல அந்த ராஜாவும் ராணியும் தான் திருடியிருக்காங்க அப்படின்னு மனோஜும் ரோகிணியும் சொல்கிறாங்க. ஆனால் விஜயா கரெக்டாக ஏன் அவங்க திருடியிருப்பாங்க, ஏன் இந்த ரோகிணியே திருடிட்டு அவங்க மேலே பழிய போட்டிருப்பா, இவ பண்ணாத ஃப்ராடுத்தனமாக இருக்கு, எனக்கு ரொம்ப இவ மேலே தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு கரெக்டாக நம்ம விஜயா சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரோகிணி தான் ஜெகதால கில்லாடியாச்சு, அப்படியே வந்து முத்து மேலே கோவப்படுற மாதிரி எங்கள் விஷயத்தை நீங்கள் எதுக்காக வீட்டில் வந்து சொன்னீங்க, நாங்கள் பக்குவமாக சொல்லுவோம்ல அப்படி இப்படின்னு முத்துவை பிடிச்சி திட்டுது. நம்ம முத்து சாதாரண ஆளா என்ன அப்படியே கேஸை திருப்பி விடலான்னு பார்க்குறியா, அத்தை உன்னைய கேள்வி எங்கள் அம்மா உன்னைய கேள்வி கேட்டுச்சுன்னா நீ பதில் சொல்லு, அப்படியே என்ன என்கிட்ட வந்து ஏறுற அப்படின்னு நம்ம முத்து ஒரு ஏற்றி விட்டாரு. அதுக்கப்புறம் ரோகிணி அப்படி இப்படி ஏதோ சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம மனோஜும் ரோகிணி கிட்ட கேட்குறாரு, ஒருவேளை பணத்தை நீ தான் எடுத்தியா அப்படின்னு. ஏதோ பயங்கரமான நேர்மையான ஆளு மாதிரி தலைவணி எடுத்து மனோஜ் நீ எப்படி என்னை சந்தேகப்படலாம் அப்படின்னு அடிக்குது. திருடினதே இதுதான், ஆனால் திருடாத மாதிரி இன்னும் உத்தமி மாதிரி பயங்கரமாக ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கு இந்த ரோகிணி. இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரு திருடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து சீதா ஃபோன் பண்ணுறாங்க. சீதா எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போகிறாங்களாட்டுக்கு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறோம், ஸோ நீனும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா கேட்குறாங்க. நான் வருவேனா என்னன்னு தெரில, ஆனால் வழி அனுப்பி வைக்கிறதுக்குனாச்சும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்து தாராளமாக நீ போயிட்டு வா, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம ரோகிணி 3 பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டு வந்து நான் புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன்ல, அதுக்கு எந்த இன்விடேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக விஜயா கிட்ட கொடுத்து கேட்குறாங்க. விஜயா இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு கொடுத்த உடனே இதுதான் இருக்கிறதுலே மொக்கையாக இருக்குது, இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே ஆண்டி அப்படின்னு விஜயாவை மொக்கப்படி விடுறாங்க வழக்கம் போல். மனோஜிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இல்லை நீங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஏதோ வடிவேல் காமெடி வரும் இல்லையா, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு. ஸோ அதே தான், என்னத்துக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்கமாட்டா, அதான் சொன்னல நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு. இதே தான் எல்லாருமே சொல்கிறாங்க கேட்டுட்டு. ஸோ நம்ம மனோஜ் பயங்கரமாக வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம விஜயா, அதே மாதிரி பார்வதி ஆண்டி, சிந்தாமணி, இவங்க 3 பேரும் சும்மா ஃபேன் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு தெருவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் விஜயா எல்லாத்தையும் வச்சு சும்மா ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க மடங்கு நோட்டீஸை கொடுத்துக்கிட்டே வராங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்கிட்டேயே வந்து நோட்டீஸ் கொடுக்கல, முத்து பக்கத்துலேயே வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வித்யாவோட வீட்டை காமிக்கிறாங்க. ஸோ ரோகிணி தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு வராங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் நேராக கிறிஸ்த போர்டிங் ஸ்கூலு, அதாவது ஹாஸ்டல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுறலாம். அது மட்டும் இல்லை, இந்த முறை ரோகிணி வந்து தன்னை அம்மானு வச்சு சேர்க்கல, தன்னோட ஃப்ரெண்டை தான் அம்மானு வச்சு சேர்க்க போகிறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மீனா அங்கே வராங்க. நம்ம ப்ரொமோவிலேயே பார்த்துருப்போம் இல்லையா, மீனா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பைக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு, உன்னோட ஃப்ளாட்டில் தான் விட்டுருக்கேன், அப்புறமா மெக்கானிக் வச்சு சரி பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது கிறிஸோட செருப்பை பார்த்துட்றாங்க. நல்ல வேலை கூட ரோகிணியோட இன்னொரு ஃப்ரெண்டு இருந்ததுனால அது என்னோட குழந்தையோட செருப்பு தான், அது தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி மீனாவை அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு வராங்க இல்லையா சிந்தாமணி, அப்போ நம்ம முத்து செல்வத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல டீ கடையில் நின்று. அப்போ செல்வம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாப்புல. பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்படிங்கிற போது, எங்கள் அம்மா எங்கடா பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டுட்டு வர போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் உத்து பார்த்தா தான் தெரியுது அவங்க தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நோட்டீஸ் கொடுத்த ஒரு ஆளுக்கிட்ட இருந்து அந்த நோட்டீஸை வாங்கி படிக்கிறாங்க. யோகா கிளாஸ் தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவங்க எல்லாத்துக்குமே சிரிப்பாக தான் இருக்குது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு வர்ற விஜயா கடைசியாக எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வித்யாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க.
இங்கே தான் கிறிஸு ரோகிணி இருக்காங்க இல்லையா? ஸோ வித்யா பார்த்துட்டு உங்கள் மாமியார் வேறையா வந்திருக்காங்கடி அப்படின்னு சொன்ன உடனே வழக்கம் போல் உள்ளார போய் ஒளிஞ்சிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவங்க யோகா கிளாஸ்க்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க தான் வந்தோம் அப்படின்னு கொடுத்துட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. நோட்டீஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காரும் பொழுது கரெக்டாக ரோஹிணியோட அம்மாவை பார்த்துட்றாங்க. ஸோ இதுவே வேற யாராச்சும் இருந்தால் நேராக போய் பேசியிருப்பாங்க. விஜயா தானே பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே முத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் யோகா கிளாஸ் சேர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை காமிக்கிறாங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிய வருது, இந்த விஜயா தான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் ஒரு ஃபன்னான எபிசோட இன்னைய எபிசோடு இருந்திருக்கு. இந்த பக்கம் ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம விஜயா வந்து முடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அந்த கிறிஸோட பாட்டியை பார்த்தேன் ரோட்டில், நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது பிச்சைக்காரி மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ முத்து மீனாவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாக வந்து, ஸோ கிறிஸோட அம்மா வந்து ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டதா தானே சொன்னாங்க, ஆனால் அவங்க இன்னும் இங்கே தான் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் போய் பார்க்கணும், அதாவது இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டை போய் செக் பண்ணணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. இந்த ரோகிணி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.